السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு எப்பொழுது வெற்றி வரும், எப்பொழுது நாம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம், எப்பொழுது அடக்குமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம், எப்பொழுது நம்மளுடைய மத உரிமைகள் வழங்கப்பட்ட முழுமையாக நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சுதந்திரமாக வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய ஒரு சூழல் எப்பொழுது உருவாகும் என்கின்ற இந்த கேள்விதான் அடிக்கடி நமக்கு வருது. அன்பானவர்கள், ஏன் இந்த கேள்வி எழுதுன்னு சொன்னா, எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் பாதிப்புள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் இந்த மாதிரியான கேள்விகள் எழுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவிலும் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த முஸ்லிம் உம்மத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை பெற்ற ஒரு உம்மத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றி வழங்க போதுமான ஒரு உம்மத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி வழங்க வேண்டும் என்றால் இந்த உம்மத்துக்கு தான் வழங்குவான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், எழுப்பப்பட்ட சமூகத்தில் சிறந்த சமூகம் நீங்கள் தான். அப்ப ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சிறந்த உம்மத் ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த சிறந்த உம்மத் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் இந்த உம்மத்தை சரியான வழிக்கு திருப்புவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான சிறிய சிறிய சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றான். நம்மளுடைய பார்வைக்கு இது பெருசா இருக்கலாம், ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரும் ஹிக்மா, ஞானம் இதில் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்காக, குர்ஆன் பக்கமும் சுன்னாவின் பக்கமும் திருப்புவதற்காக, நேரான பாதையின் பக்கம் திருப்புவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சோதனைகளை தருகின்றான். அப்படி இப்படியான சோதனைகள் வரும் பொழுது நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் திரும்ப வேண்டும். இதுலதான் வெற்றி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. குர்ஆனிலும் சுன்னாவிலும், அல்லாஹ்வுடைய கயிறான இந்த குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் ஒற்றுமையாக, தெளிவாக, ஒற்றுமையாக அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். இந்த உம்மத்துல பிரிவை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மிக பெரும் பாவிகள், பிரிந்து விடாதீர்கள். அப்ப எது ஒரிஜினலான விஷயமோ அதுல இருந்து நம்ம பிரிஞ்சிடக்கூடாது. எது ஒரிஜினலான விஷயம்? குர்ஆனும் சுன்னாவும், அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவும், இந்த ரெண்டும் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலில் நாம் ஒற்றுமையாக இருந்தோம் என்றால், அதில் ஒன்றிணைந்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி இருக்கின்றது. ஆகவே தனி மனிதனுடைய கருத்துக்கும், ஒரு ஜமாஅத்தினுடைய கருத்துக்கும், ஒரு இயக்கத்தினுடைய கருத்துக்கும் இங்க முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. எதனுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும். தனி மனிதனோ, இயக்கமோ, குடும்பமோ, எந்த ஒரு ஜமாஅத்தோ இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நமக்கு தெளிவை வழங்கினால், அதன் அடிப்படையில் நம்மை ஒற்றுமைப்படுத்தினால் நிச்சயமாக அந்த ஒற்றுமை என்பது அதாவது உடைக்க முடியாத ஒற்றுமையாக இருக்கும், வெற்றியை தரக்கூடிய ஒற்றுமையா இருக்கும். அப்ப இந்த உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் எத்தனை போராட்டங்கள் நடத்தினாலும், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாலும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இது ஒரு கசப்பான உண்மைதான், ஆனால் இதை நாம சொல்லிதான் ஆக வேண்டியது இருக்கின்றது. அப்ப போராட்டங்கள் நடத்தவே கூடாதான்னு கேட்டா போராட்டங்கள் நடத்தலாம், குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டு அது நடத்தப்பட வேண்டும். நம்மளுடைய நாட்டுல, இந்தியா போன்ற நாடுகள்ல போராட்டம் செய்துதான் நம்மளுடைய உரிமைகளை வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த வேளையில குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்ட முறையில நம்மளுடைய போராட்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த போராட்ட களத்துக்கு வரக்கூடிய முஸ்லிம்களை தொழுதார்களா, அவர்கள் தொழுகையில் ஈடுபடுகிறார்களா என்பதை நாம செக் பண்ணணும், அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணணும். அந்த இடத்தை நாம தஅவா களங்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய களங்களாக மாற்ற வேண்டும். அப்படிதான் நம்மளுடைய முன்னோர்கள் செய்தார்கள், அதை தான் நாம செய்ய வேண்டும். அப்ப அன்பானவர்களை, இப்படி நாம செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி வரும். எத்தனை கூட்டங்கள் கூடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பள்ளிவாசல் அங்க வந்துட்டு காலியா கிடக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகைகள் காலியா கிடக்குது. அப்ப எப்படி வெற்றி வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு இரண்டு காரணம் போதுமானது. அபாஉஸ் ஸலா வத்தபஉஷ் ஷஹவாத், அவர்கள் தொழுகையை விடக்கூடியவர்களாக, தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களாக அந்த சமூகம் இருப்பார்கள். அதே நேரத்தில் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள், அதில் அவங்க மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள், அதில் அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். மாறாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போ அந்த மனோயிச்சின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இந்த இரண்டு காரணமும் ஒரு சமூகத்துக்கு இருந்தால், பெரும்பான்மையான மக்களுக்கு இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை நேர்வழிப்படுத்த மாட்டான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நமக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய எந்த சூழ்ச்சியும் அல்லாஹ் நாடினால் மாற்ற முடியும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சோதனை தருகின்றான் என்றால், தனி மனிதன் மாற்றம் இல்லாமல், தனி மனிதன் மாறாமல், தனி மனித ஒழுக்கம் இல்லாமல், தனி மனித இறை சிந்தனை இல்லாமல், தனி மனித இறையச்சம் இல்லாமல், பாவங்களில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக தனி மனிதர்கள் இருந்தால் இந்த சமூகத்தில் மாற்றம் ஏற்படாது. அப்போ தனி மனிதர்கள் மாற வேண்டும், நான் மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நான் மீள வேண்டும். தொழலையா, நான் தொழ ஆரம்பிக்கணும். இசை கேட்கக்கூடியவனா இருக்கிறானா இசை கேட்கறது விடணும். சினிமா பார்க்கக்கூடியவனா இருக்கிறானா சினிமா பார்க்கறது விடணும். கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவனாக, புறம் பேசக்கூடியவனாக, கோல் பேசக்கூடியவனாக, தாய் தந்தையர்களை மதிக்காதவனாக நான் இருந்தால் அந்த இதுல இருந்து மாறி குர்ஆனிலும் சுன்னாவிலும் எனக்கு என்ன வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நான் படிக்கணும். அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் தான் வெற்றி வரும். இது மாதிரி நாம் ஒவ்வொருவரும் செய்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வெற்றியை நமக்கு கொடுக்கறதுல என்ன தடை இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்ட முஸ்லிம்களை நேசிக்கின்றான். அப்படி நேசம் கொள்ளக்கூடிய, அல்லாஹ் நேசம் கொள்ளக்கூடிய நமக்கு அல்லாஹ் வெற்றி தருவதற்கு என்ன தடை இருக்கின்றது? நம்முடைய பாவங்கள் தான் தடையா இருக்கின்றது. நம்மளுடைய இயலாமை தான் தடையா இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்த இந்த ஒரு நிலைதான் தடையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டாலே நமக்கு நிச்சயமாக வெற்றி வரும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு வெற்றி தருவானாக. இந்த உம்மத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய, இந்த உம்மத்தை அழிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய, இஸ்லாத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய மக்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. அவர்களிடமிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.